தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ரூத் சரித்திரத்தை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. பெத்லகேம் என்கிற ஊரிலே இயேசு பிறந்த ஊர், அப்பத்தின் வீடு என்று பெயர். அந்த ஊரிலே எலிமெலேக்கு, நகோமி, அவருடைய பிள்ளைகள் மக்லோன், கிலியோன் அவர்களை கொண்டு பஞ்சம் பிழைப்பதற்காக சபிக்கப்பட்ட மோவாப் தேசத்துக்கு சென்று விட்டார்கள். அங்கே 2 மோவாபிய பெண்களை அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஓர்பாள், ரூத்து. சில காலங்கள் கழித்து எலிமெலேக்கு இறந்து விட்டார். 2 மகன்களும் இறந்து விட்டார்கள். அப்படி ஒரு செய்தி வருகிறது, தேவன் பெத்லகேமிலே ஆகாரத்தை தந்திருக்கிறார் என்று செய்தி வருகிறது. உடனடியாக நகோமி தன் மருமகள்களோடு கூட பெத்லகேமுக்கு செல்லும்படியாக தீர்மானம் செய்கிறார். ஆனால் ஓர்பாளோ தன் ஜனங்களிடையே திரும்பி போய்விட்டாள். ரூத்து தன் மாமியை பற்றி கொண்டாள். நகோமி சொன்னாலும் கேட்கவே இல்லை. ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு அருமையான தீர்மானத்தை வாசிக்கிறோம். ரூத்து சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அருமையான ஒரு தீர்மானத்தை வேதத்தில் இருந்து வாசிக்கிறோம். ஏழை விதவையாக வேலைக்காரியாக சென்ற ரூத்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரர், நிறைய நிலங்களை வைத்திருக்கிறவர் போவாஸ் திருமணம் செய்கிறார். இப்பொழுது ரூத்து ஒரு எஜமானியாக மாறிவிட்டார். எஜமானி ஆனதுக்கு காரணம், தேவன் ரூத்தின் மேல் ஒரு திட்டம் வைத்திருந்தார். குணசாலியான ஸ்திரீ, கடினமாக உழைப்பவள், ஒழுக்கம் உள்ளவள், ஐக்கியம் உள்ளவள், தன் மாமியை கனப்படுத்தினவள். ஆனபடினாலே தேவனை முழுமையாக நம்பின அந்த ரூத்தை தேவன் கனம் பண்ணினார். ரூத் போவாஸ் ஆகிய தம்பதியருக்கு ஓபேது என்கிற மகன் பிறக்கிறான். ஓபேது ஈசாவை பெற்றான். ஈசா தாவீதின் தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, மரணங்களில் துவங்கின இந்த சரித்திரம் ஜீவனாகிய கிறிஸ்துவின் சந்ததியிலே நிறைவடைகிறதை பார்க்கிறோம். தேவன் ரூத்தை கனம் பண்ணி பரிசுத்த வேதாகமத்தில் ரூத்தின் பெயராலே ஒரு புஸ்தகத்தை அவர் நிறுவி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. தேவன் கனம் பண்ணுகிறவர். கர்த்தர் உங்களையும் கனம் பண்ணுவார். நம்ம தேவனை நம்ம முழு நம்பிக்கையோடு நம்பி நம்ம குடும்பத்தில் ஐக்கியமுடையவர்களாக இருந்து தேவனை பின்பற்றும் பொழுது தேவன் உங்களையும் கனம் பண்ணுவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you.